ஹலோ வணக்கம், நான் உங்க விஜய் வினோ. நம்ம இன்னைக்கு எந்த படத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் நடிச்ச கேப்டன் மில்லருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அயலானும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பொங்கல் 2 பேர்ல யாருக்கு படம் வந்து நல்லா இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, எப்படி இருக்கு கேட்டுக்கலாம் வாங்க. வேற லெவல் அல்டிமேட் செஞ்சுட்டாங்க படத்தை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, செமையா இருந்தது. அவர் லெவல் செமையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இனிமேல் இன்னும் இதே மாதிரி சூப்பரா கண்டினியூ பண்ண நல்லா. படம் செம்மையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. எங்க தனுஷ் அண்ணாக்காக தான் வந்தேன். அவர் வேற லெவலு. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஷோ எந்த படம்னாலும் மிஸ் பண்ணாம பார்ப்பேன். அதே மாதிரியே பார்த்துட்டேன். வேற லெவலு செம்மையா பண்ணிட்டாரு. பொங்கலுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். பொங்கல் கேப்டன் மில்லர் தானே ஜெயிக்கும். ஜிவி கூட நல்லா பண்ணிருக்காரு. பிஜிஎம் எல்லாம் பிரியங்கா அம்மா கூட அவங்க ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க. புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. கேப்டன் மில்லர் படம் சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. கேப்டன் மில்லர் வேற லெவலு ப்ரோ. ஆக்ஷன் தான், ஃபுல் ஆக்ஷன் தான். பார்க்கலாம், தாராளமா வந்து பார்க்கலாம். ஒன் டைம் ஃபுல்லி ஆக்ஷன் தான் ப்ரோ. லவ் போர்ஷனுக்கு அந்த இடமே கொடுக்கல. ஃபுல்லி ஆக்ஷன் மூவி தான். சூப்பரா இருந்துச்சுண்ணா. கன்ஃபார்மா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லாகே இல்லைண்ணா, சூப்பரா படம் போச்சு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. சுந்தீப் கிஷனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பிரியங்கா மோகன் கொடுத்த ரோல் நல்லா பண்ணிருந்தாங்க. தலைவர் சொல்ல வேணுமா ப்ரோ? அசுரன்ல நீங்க பாத்துருப்போம், நம்ம எல்லா படமும் பாத்துட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு அரக்கத்தனமான நடிப்புல நடிச்சிருக்காரு. அவரால் என்ன முடியுமோ அதை விட ஹை லெவல பண்ணி வச்சிருக்காரு. நீங்க ஒரு ஃப்ரேம்லயுமே தனுஷ் ரசிப்பீங்க. நீங்க அல்டிமேட்டா இருந்துச்சுன்னா தனுஷ் நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. அதோட சிவராஜ்குமார் எல்லாம் பக்காவா பண்ணியிருந்தாரு. பிரியங்கா அம்மாவுக்குன்னு ஈக்குவலா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம்மும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செமையா இருக்கு. ஜிவி செமையா பண்ணிட்டார். தனுஷ் ஆக்டிங் எப்போ போல செமையா. செகண்ட் ஹாஃப் செமையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. சாங் மினிமைஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன். வேற லெவல் தரமா செஞ்சாங்க. ஸ்டோரி எப்படி இருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு படம். ஜெயிலர்ல வந்த நம்ம சிவராஜ் இருக்காரு, பிரிச்சு உதறிட்டாரு ப்ரோ. ஜெயிலர்ல வந்த லெவலுக்கு ஜிவி மியூசிக்ல அருண் மாதேஸ்வரன், சானிகா இதோட பிரிச்சு தள்ளிட்டாரு ப்ரோ. படம் லெஜண்ட் மாதிரி. தனுஷ அடிச்சுக்கவே முடியாது. கேப்டன் மில்லர் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளே எல்லாமே அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. எங்கேஜிங்கா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி ஆக்சுவலி பேசிக் நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு ப்ரோ. ஆனா அதை நான் வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நல்ல வைப் இருக்கு ப்ரோ. அங்க நல்ல வைப் இருக்கு. பட் என்ன, நம்ம கோயில உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் மீறி நம்ம எப்படி போறோம்ன்றதுதான் ஸ்டோரி. நல்லா இருக்கு ப்ரோ. சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபைட் தான் ஃபுல்லா. வார் சீக்வன்ஸ், எட்டு குத்து கொலை ஃபுல்லா தான் படம். படம் ஃபுல்லா ஆக்ஷனுங்கும் போது எங்க லாக் அடிக்க போகுது படத்துல? எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஒரு சாங்ல மட்டும் தான் டான்ஸ் வரும், ஆனா நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப ஐ எம் த டெவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. செம்மையா இருக்கு. கேப்டன் மில்லர், கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கேப்டன் அவர் மில்லர் சொல்லுவாங்க. கேப்டன் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள வச்சு சுடுவாரு எல்லாரையும். வேற மாதிரி. பொங்கலுக்கு கன்ஃபார்மா கேப்டன் மில்லர் தான் ப்ரோ. கன்ஃபார்மா கேப்டன் மில்லர் தான். மியூசிக் ஃபுல்லாவே மியூசிக் தான் ப்ரோ. ஃபுல்லாவே பேக்ரவுண்ட்ல மியூசிக் தான். அவரும் வேற லெவல்ல பண்ணிட்டு தான் இருக்காரு. வரும் ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு ப்ரோ. ஐயோ பிஜிஎம் தான் வேற லெவல். ஸ்டார்டிங்ல நீங்க அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு பேர் போட்டு ஒரு பிஜிஎம் வருது. ஜிவி பிரகாஷ் அவர் போட்டிருக்காரு. அது எப்படி போட்டாரு, அவர் என்ன மைண்ட் திங்கில போட்டாரு தெரியல. வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. சொல்லணும்னா அவருக்குலாம் வந்து நேஷனல் அவார்ட் சொல்லணும்னா அதுக்கும் மேல ஒரு அவார்டு எடுத்து கொடுங்க. ஜிவி பிரகாஷ் 1001 நல்லா போட்டுருக்காரு. எஸ், இது டபுள் மடங்கா போட்டு வச்சிருக்காரு. எல்லாம் அரைச்சமாவே அரைக்காம கொஞ்சம் அவுட்டர்ல போனாலே ஜிவி பிரகாஷ் மிரட்டிடுவாரு. அந்த மாதிரி தனுஷ் ஆக்டிங் செம செம. 1001 2 இதே மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் செட் ஆகும். லாகிங்லாம் அதுவும் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸா வந்து நல்லா மாஸ் என்டர்டெய்னர் வந்து பார்க்கலாம். டமால் டுமில் படம் ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கு. தனுஷ் வெறித்தனம் ப்ரோ, அல்டிமேட் ப்ரோ. அசுரன்ல பார்த்த மாதிரி அதே எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா. ஓகே, ஹீரோயின் ஆக்டிங் ஓகே தான் ப்ரோ. பட் சிவான் வேற லெவல் ப்ரோ. அவர் ஆக்சுவலி அப்படியே படத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட்டாரு கிளைமேக்ஸ்ல எல்லாம். செமையா இருக்கு ப்ரோ. அளவுக்கு லவ் சீன்ஸ் இல்ல. படம் ஃபுல்லா எமோஷனலும் ஆக்ஷனும் தான் அதிகமா மிக்ஸ் ஆயிருக்கும். பார்க்கலாம். அதுல ஒன்றும் இதுவாலாம் இல்ல. ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். வேற லவ் காமெடி வந்து லவ்லாம் வந்து அப்படி லைட்டா தூவி தான் விட்டுருப்பாங்க. அவ்வளோ ரொம்ப பெருசா வராது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதைக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க ஒன்றும் ஏமாற்றமெல்லாம் அடைஞ்சிட மாட்டீங்க. என்னடா லவ் சீன் இல்லையே அப்படின்னு. இந்த கேரக்டர் இதை தான் பண்ணும், இந்த ஹீரோயின் இதை தான் பண்ண முடியும், வேற என்ன அப்படின்னு இருக்கும். நடுவில் இருக்கு. கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ்க்காக கொஞ்சம் அந்த மாதிரி மர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல டிஃபரெண்டா வேற மூவி. இது லுக் வேற லெவல் லுக் ப்ரோ. இதை வச்சு பயங்கரமாவே எடுத்துருக்கலாம். இன்னும் அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட டெடிகேஷனும் சரி, அவரோட ஆக்டிங்கும் சரி, ஒரு இடத்துல அவர் பண்ற கண்ணு சைகை சரி, அந்த புற சைகை, லாஸ்ட் கிளைமேக்ஸ்
பிச்சு உதறிட்டாங்க. உண்மையிலே அவர் அந்த ஒரு சில சீன்லலாம் அவர் வந்து ஹீரோயிசமா இருக்க மாட்டார், டெவில் மாதிரி தான் இருப்பார். 10க்கு 10க்கு 10 கொடுக்கலாம் ஃபுல்லா டவுட். 10க்கு 10 கொடுக்கலாம். 5க்கு 5 ப்ரோ. தனுஷ் அண்ணாக்காக